ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நன்னா இருக்கும். வாங்கோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்க, முதல்ல வெறும் சட்டியில் கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் போட்டு வறுத்து வச்சுக்கலாம். இதை பொடி பண்ணி போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடுகும் வெந்தயமும் நல்லா வறுபட்டு இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். கடுகு வெந்தயம் ஏன் சேர்க்குறோம்னா ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஒரு 4-5 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தில் போட்டு பிழிஞ்சு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடாயில். இதுக்கு திட்டமாக மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 7-8 மிளகா வத்தல் வச்சுருக்கேன். அதையும் வறுத்து எடுத்துட்டுலாம். பெருங்காயம் போடணுங்கிறது இல்லை, நம்ம பூண்டு தாளித்து வதக்கி போடுறதுனால பெருங்காயம் வேண்டாம். மிளகா வத்தல் இப்போ வறுத்து எடுத்து விட்டாச்சு. இப்போ நாம் கொத்தமல்லி திருத்தி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதோட சேர்த்து வதக்கிக்க வேண்டியது. கொஞ்சமாக இதோட கறிவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சொல்ல வதக்கிண்டு உப்பு போட்டு புளி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். எடுத்துனதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை பாருங்கள், கொத்தமல்லி கறிவேப்பிலை போட்டிருந்தோம் இல்லையா, நல்லா சொல்ல வதங்கி வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், கடுகு சீரகம் வெறும் சட்டியில் வறுத்துருந்தோம் இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான கல் உப்பு போட்டிருக்கேன். வரமிளகாவும் போட்டிருக்கேன். இதை போட்டு மிக்சியில் முதல்ல பொடி பண்ணி வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆறட்டும். இந்த பாருங்க, நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை ஆறிடுத்து. இதுக்கு திட்டமாக புளியை கொஞ்சமாக ஊற வச்சு கொட்டையை கோதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இந்த பாருங்க, கடாயிலையே நல்லெண்ணெய் விடுறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டால் போதும். இப்போ இதுக்கு சின்னதாக தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். ஏற்கனவே கடுகு போட்டிருக்கோம். கடுகு பொரிஞ்சிட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கிடுத்து. இப்போ நாம் கொத்தமல்லியும் புளியும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நான் ஏற்கனவே காமிச்சிருந்த வெறும் சட்டியில் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வரமிளகா வறுத்துருந்தோம், உப்பும் போட்டிருந்தோம். அந்த பொடியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். எல்லாமே வதக்கி விட்டு அரைச்சிருக்கிறதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை கிளறணுங்கிற அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு 5 நிமிஷம் பரட்டினா போகிறோம், நமக்கு கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடும். இதை பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு ரெடி ஆகிடுது. இதை சுடுற சாத்திரம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அப்படின்னா இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். வெளியூர் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் பயணமாக இருக்குன்னா சப்பாத்தியோ இல்லைன்னா நிறைய பூரியை பொரிச்சுண்டு இந்த கொத்தமல்லி தொக்கை ஒரு எடுத்துன்னு போயிட்டோம்னா 3 நாள் 4 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் உங்கள் ஆத்துல இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லணும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ.